இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவரையாம்பா இது கருத்து திணிப்புன்றாரு. அவங்களுக்கு ஃபேவராக தானே வந்துக்குது. அவர் கருத்து கணிப்புன்னு அதை எடுத்துக்காம ஏன் கருத்து திணிப்புன்றாரு அப்படின்ற டவுட் வருதா? அந்த டவுட்டு தான் இவர் ஆரம்பத்தில் பேசும்போது அப்படி தான் வந்தது. ஏன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க கருத்து கணிப்பு வந்துக்குதுன்னு சொன்னால், இது கருத்து கணிப்புலாம் கிடையாது, கருத்து திணிப்பு, நாங்கள் வேறு லெவலு, நாங்கள் ஜெயிக்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி பேசினார். ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மாதிரி ஏன் ஒரு இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி டவுட் வந்தது. உங்களுக்கும் வரும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கேளுங்க. இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. இது மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. நல்லாட்சி தொடர வேண்டும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்ல வேண்டும், 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும்னு நான் ஃப்ரம் டே ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஓவர் நைட்ல முடிவுகள் மாறுவதற்கோ மாற்றி மக்கள் மனநிலை மாறுவதற்கோ வாய்ப்பில்லை. அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம ஆளுங்க அந்த டவுட்டை கேட்குறான். சார் உங்களுக்கு ஃபேவராக தானே சார் இது திமுக லீடிங்கில் இருக்கும் தானே வருது. திமுக கூட்டணி 140 சீட்டு கிட்ட வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அதிகபட்சமாக எல்லா கருத்து கணிப்புலையுமே ஆவரேஜாக சொல்கிறாங்க. 120லேருந்து 140 160 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரிலாம் போயினுக்குது. ஒரு ஆவரேஜாக 120 சீட்டு ஜெயிச்சிருவீங்கன்றாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு தானே சொல்கிறாங்க, இது எப்படி நீங்கள் கருத்து திணிப்பும்பீங்க அப்படின்னு கேட்டால், அங்கே தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நாங்கள்லாம் கள்ள நிலவரப்படி 200+, 200+ சீட்ஸில் நாங்கள் கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். காங்கிரஸோட கணக்கு 200 சில்லற, 200க்கு அப்புறம் அப்படின்றதான் டீட்டு. ஆனால் எங்கள் கருத்து கணிப்பில் நீங்கள் வெறும் 120 தானேப்பா கொடுக்குறீங்க, அது கருத்து திணிப்பு தானேப்பா, கருத்து திணிப்பு தானே நான் சொல்ல முடியும். நாங்களும் எங்களோட கணக்கே வேறு அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் சிறப்பான பணி நடந்துருக்கு. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எல்லா தொகுதிகளும் கவர் பண்ணியிருக்காரு. இந்த உழைப்பு, இந்த பணி வீண் போகாது. மக்கள் புரிதலோடு இருக்காங்க, யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாதுன்னு. அப்போ எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெல்லும்ன்றது தான் ஃப்ரம் டே ஒன் என்னுடைய கருத்தை. நான் அதை மாற்றிக்கல, அதை தான் திணிப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் உடனே 140 ஒத்துக்க மாட்டீங்களான்னா 140 ஒத்துக்க மாட்டோம், 200க்கு மேலே வெற்றி பெறணும், அதுதான் எங்களுடைய பார்வை. அதுக்கு அடுத்துதான் இப்போ மாநில தலைமை, காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைமை இருக்குல்ல, அவங்க நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்கிறது கிடையாது, ரியாக்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில தலைமை காங்கிரஸ் அழிவின் பாதைக்கு கொண்டு போயினுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க போல். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இந்த பேச்சு இருக்குது. அதை கேள்வியாக கேட்டப்ப அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா ஏற்கனவே நம்ம வாங்கின சீட்டோட இப்போ எக்ஸ்ட்ரா சீட் வாங்கிடுவோம், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் வேறு வாங்கிடுவோம். இது வளர்ச்சியின் பாதையா அழிவின் பாதையா? அழிவின் பாதைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். 25 தொகுதி முன்னாடி வாங்கினாங்க தேர்தலில், இப்போ 28 தொகுதி வாங்கியிருக்கோம், ஒரு ராஜ்யசபா கூடுதலாக வாங்கியிருக்கோம். இது அழிவு பாதையா? சொல்லுங்க, இது அழிவு பாதையா? சரி, இதை விட்டுருங்க. நான் வரதுக்கு முன்னாடி 100% ஸ்ட்ரைக் ரேட் வெற்றி நாடாளுமன்றத்தில் இல்லை. நான் தலைவரான பிறகு, என தலைவர் ராகுல் காந்தியோ தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நியமித்த பிறகு பாண்டிச்சேரி உட்பட 10க்கு 10 100% ஸ்ட்ரைக் ரேட். இது அழிவு பாதையான்றது நீங்கள் தான் கேட்கணும். அதுக்கடுத்ததாக வேட்பாளர்கள் தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்வு இருக்குல்ல, அதில் காசை வாங்கிட்டு நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது காங்கிரஸில். ஒரு வேட்பாளரை நம்ம தேர்வு பண்ணுறதுன்னா சாதாரணம் கிடையாது, அதுக்கு பல ப்ராசஸ் இருக்குது. அந்த கட்சியில் கட்டமைப்பு அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதையெல்லாம் தாண்டி எங்கள் தலைவர்களை ஏமாற்றி நாங்கள் இந்த மாதிரி வேட்பாளர்களெல்லாம் நியமிச்சிட முடியாது. அதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ வைக்கிற மாதிரி எல்லாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே தேசிய தலைமை இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா தான் லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆகுமே தவிர நம்ம நினச்ச மாதிரி போடுற ப்ராசஸ் கிடையாது. இந்த அவதூறான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லவும் நமக்கு டைம் கிடையாது, முடியாது அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள். வேட்பாளர் தேர்வு பிஇசின்னு இருக்கு, பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி. அதுக்கு மேலே ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு. ஸ்கிரீனிங் கமிட்டிக்கு மேலே பிரதேஷ் எலெக்ஷன் காங்கிரஸ் கமிட்டிக்கு மேலே சிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அதுக்கு மேலே தலைவர் இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக அங்கே தலைவர்லாம் ஏமாத்திர முடியாது. கடந்த கால யார் யார் என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. எங்க தலை சார் எப்பவுமே ஒரே நிமிஷம், எப்பவுமே சில மனக்குமுறல்கள் இருக்கும்.
வாய்ப்பு இல்லாதவங்க போராட்டம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வேலை பார்த்தாங்கல்ல, எல்லோரும் வேலை பார்த்தா நம்ம வெற்றி பெற வைக்க போறாங்க. அது யதார்த்தம் எல்லா கட்சியிலும் தான் இருக்கு. அதிமுக இல்லையா, திமுக இல்லையா, எந்த கட்சியில இல்ல? அது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மக்களுக்கு இது தெரியாதா? ஒரு தேர்தல்லையும் தேர்தல் நடக்கிற வரைக்கும் விலை ஏற்ற மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு 2-3 நாள் விலை ஏற்றிடுவாங்க. அப்ப இது ஒரு தேர்தல் மட்டும் இல்ல, பல தேர்தல்களில் பாஜக தொடர்ந்து செய்யுது. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு புரிதல் இல்லாமையா வேற ஒருத்தருக்கு வாக்களிச்சிருவாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் புரிதலோடு இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும், யார் ஆளணும், யாருக்கு தமிழ்நாட்டு மண்ணில் இடமில்லைன்னு தீர்மானிச்சு வச்சிருக்காங்க.